அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் இயற்கணிதம் பாடத்தில் வளைவரை வரைதல் கணக்குகளில் பயிற்சி 3-16 உள்ள முதல் கணக்கில் 6வது பிரிவு கேள்வியை பார்க்க போகிறோம். இந்த முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளின் வரைபடம் வரைக, அவற்றின் தீர்வுகளின் தன்மையை கூறுக. இதில் 6வது பிரிவு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2x - 3 பெருக்கல் x + 2 = 0. இது காரணி வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க இந்த இருபடி சமன்பாட்டை. இப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த காரணிகளை பெருக்கி இருபடி சமன்பாட்டின் பொது வடிவமான ax² + bx + c = 0 அந்த வடிவத்துக்கு இதை கொண்டு வரணும். 2x - 3 × x + 2 = எழுதிக்கிங்க. 2x எடுத்து x பெருக்குனா 2x², அதை எழுதிக்கிங்க. அடுத்தது அதே 2x + 2 பெருக்குனிங்கன்னா 2 × 2 4xன்னு வரும், ப்ளஸ் 4x எழுதிக்கிங்க. அடுத்தது -3ஆல் எடுத்து பெருக்குங்க. -3 × x -3x, அதை எழுதிக்கிங்க. -3 × 2 + 2 -6ன்னு வரும், அதையும் எழுதிக்கிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா =0 போட்டுக்குங்க. இப்போ 2x² + 4x - 3x - 6 = 0ன்னு இருக்குது. இப்போ 4x - 3x இது ஒத்த உறுப்புகள், இதை கழிச்சிக்கிங்க. 4xல் 3x போனால் 1x. அப்போ y = 2x² + x - 6 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா, வரைபடம் வரைந்து தீர்வுகளின் தன்மையை சொல்லணும். இதுக்கு முதல்ல அட்டவணை போட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கிற இருபடி சமன்பாடு பொது வடிவத்தில் இல்லை, காரணி வடிவத்தில் இருக்குது. அதை பெருக்கி பொது வடிவத்துக்கு மாற்றிக்கிறோம். பொது வடிவத்தில் என்ன வந்திருக்கு அப்படின்னா 2x² + x - 6 = 0ன்னு இருக்குது. அதை y = 2x² + x - 6ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு அட்டவணை நம்ம போடணும். இப்போ எக்ஸ் மதிப்புகளை எதுலேருந்து எது வரைக்கும் எடுத்துக்கலாம்னா -3லேருந்து +3 வரைக்கும் எக்ஸ் மதிப்பு எடுத்துக்குவோம். அடுத்தது x² கண்டுபிடிச்சா தான் நம்ம இதில் இருக்கிற உறுப்பு 2x² கண்டுபிடிக்க முடியும். அதனால் x² கண்டுபிடிச்சிக்குவோம். அப்புறம் இதில் இருக்கிறது ஒன்றா வரணும். 2x², அப்புறம் +x - 6. அதுக்கப்புறம் y = 2x² + x - 6. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிறையை நம்ம ஏற்படுத்தணும். இப்போ எக்ஸோட மதிப்பு -3லேருந்து +3 வரைக்கும் எடுத்துருக்குறோம். x² என்ன வரும், இப்போ -3² பண்ணால் 9, -2² 4, -1² 1, 0² 0, 1² 1, 2² 4, 3² 9. இப்போ 2x² வேணும்னா இந்த நிறைய அப்படியே 2ஆல் பெருக்க வேண்டியதான். 2 9 18, 2 8, 2 1 2, 2 × 0 0, 1 2, 2 8, 2 9 18. இப்போ அடுத்தது என்ன இருக்குது, எக்ஸ்ன்னா மேலே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் மதிப்புகளை. அப்போ -3 -2 -1 0 1 2 3. -6ங்கிறது மாறிலி. அப்போ அதை எல்லா கட்டத்துலையும் -6ன்னு தான் எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம எந்த 3 கூட்டணும், y = 2x² + x - 6 இதை தான் கூட்டணும். இதில் 3 உறுப்பு 2x², x - 6. அதுக்காக தான் இதை அந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்கணும். இப்போ இந்த 3 நம்பரையும் கூட்டணும். இதில் ப்ளஸில் ஒரு நம்பர் இருக்குது, மைனஸில் 2 இருக்குது. இப்போ -2ஐயும் கூட்டிக்கிங்க. -3 -6னா -9. இப்போ 18ல் 9 போச்சுன்னா 9. இங்கே பாருங்கள், -2 -6 ரெண்டையும் கூட்டினா -8. இங்கே +8 இருக்குது. -8 + 8 0. இங்கே -6 -1 -7 வரும். -7 + 2ன்னா -5 கிடைக்கும். இங்கே 2 0 இருக்குது, -6 இருக்குது, -6 எழுதிக்கலாம். இங்கே 2 ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ +2ஐயும் கூட்டிக்கிங்க. 2 1 3, 3 - 6, இப்போ -3, மைனஸில் பெரிய நம்பர் இருக்கிறதுனால -3. இப்போ 8 2 10, 10ல் 6 போனால் 4 + 4. அப்புறம் 18 3 21, 21ல் 6 போனால் 15. இப்போ நம்ம ஒய்க்கான மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். இதை XY அட்டவணையில் எழுதிக்கிட்டு வரைபடத்தை வரையணும். இப்போ XYயில் எழுதிக்கோங்க. -3க்கு நமக்கு என்ன கிடைச்சிது, 9. x மதிப்பு -3னா y எவ்வளோ வந்தது, 9. -2னா 0, -1னா -5, 0னா -6, 1னா -3, 2னா 4, 3னா 15 கிடைச்சிது. அதை எழுதிக்குவோம். இதான் அட்டவணை. இது அளவு திட்டம் ஒன்று எழுதிக்குவோம்.
அளவு திட்டம் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகுன்னு வச்சுக்கிறோம். ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் 2 அலகுன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா இங்கே 15 இருக்கிறதுனால. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் அச்சுக்களை வரைஞ்சிக்கிங்க. அதில் நம்பரை எக்ஸ் அச்சில் கீழ் பக்கமும் ஒய் அச்சில் இடது கை பக்கமும் எழுதிக்கிங்க. இதுக்கு மதிப்பெண் உண்டு. இப்போ புள்ளிகள் குறிப்போம். -3,9 எக்ஸில் -3 ஒய்யில் 9 இங்கே இருக்குது. இப்போ இடது மேல். அடுத்தது -2 0 இது எக்ஸ் அச்சின் மீதே அமையும், குறிச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் -1, -5 இப்போ இடது கீழ் இங்கே இருக்குது -5 -4க்கும் -6க்கும் நடுவில். அடுத்தது 0, -6 அது ஒய்ஹெச்சில் அமையும், அதை குறிச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1, -3 வலது கீழ் 1, -3 குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 2, 4 2, 4 குறிச்சிக்கோங்க. 3, 15 3ல் 15 படிங்க இங்கே இருக்குது 3, 15. இப்போ இங்கே கண்டுபிடிச்ச புள்ளிகள் அனைத்தையும் நம்ம வரைபடத்தாளில் குறிச்சிட்டோம். இந்த புள்ளிகளை இணைச்சி கையால் இழைவான ஒரு வளைவரையை வரைஞ்சிக்கணும். கையால் தான் வரையணும். அப்போ இந்த மாதிரி ஒரு வளைவரை வரைஞ்சி இந்த வளைவரைக்கு பேர் எழுதிக்கிங்க. y = 2x² + x - 6. இப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளைவரையானது எக்ஸ் அச்சை எங்கே வெட்டுதோ அதுதான் அதனுடைய தீர்வு. இப்போ எக்ஸ் அச்சு எங்கே வெட்டுது? -2ங்கிற இடத்துல வெட்டுது. இந்த பக்கம் பாருங்கள் 1க்கும் 2க்கும் நடுவில் வெட்டுது. இப்போ 1.5 இது. இப்போ எக்ஸுக்கு 2 மதிப்புகள். ஒன்று வந்து x = -2, இன்னொன்று x = 1.5. இப்போ இந்த சமன்பாட்டுக்கு எப்படி எழுதிங்க தீர்வு? 2x² + x - 6 = 0 என்ற சமன்பாடு எக்ஸ் அச்சை இருவேறு புள்ளிகளில் வெட்டுகிறது. எனவே இருபடிச் சமன்பாட்டின் மூலங்கள் இரு சமமற்ற மையங்களாக இருக்கும். புரியுதுங்களா? நன்றி.